ஒரு கம்ப்ளீட்டான வில்லனா மாறிக்கிட்டே இருக்காங்க மீனா. பத்திக்கிட்டு எரியுது அவங்களுக்கு. தமிழை பிடிச்சி கத்துன்னு கத்துறாங்க. என்ன மனசில் பெரிய இவன் நினைப்பா? அத்தையே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கிட்டாங்க. கையெழுத்து போடுற நேரத்தில் அவங்கள தனியாக கூப்பிட்டு போய் அவங்கக்கிட்ட ஏதேதோ பேசி என்னென்னமோ சொல்லி கொடுத்து அவங்க முடிவையே மாற்ற வச்சிட்டேல்ல நீ அப்படிங்கிறாங்க. அவங்க பேசுகிறத பிரகாஷ் ஸ்டாப் பண்ண பார்க்குறாரு. அதுக்கு மீனா, நிறுத்துங்க, உங்களுக்காகவும் நம்ம பிள்ளைக்காகவும் தான் இவ்வளோ பாடுபட்டுருக்கேன், இவ எல்லாத்தையும் கெடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் ஒரு வார்த்தை கூட பேசலை. இவ சேர்மேனா? நீங்கள் எல்லாரும் இவகிட்ட வேலை பார்க்கணுமா? கேட்கவே கேவலமா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கணேசன் வேற டென்ஷனாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. நேற்று முளைச்ச காலம் இவ கிட்டே கை கட்டி நீங்கள் வேலை பார்க்கணும், இதில் உங்களுக்கு சந்தோஷம் வேறையா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. தமிழ் திறமையான பொண்ணு, அது தெரிஞ்சு தானே அம்மா இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க, இதில் உனக்கு என்ன வைத்தறிச்சல் அப்படின்னு பிரகாஷ் கேட்குறாரு. என்னதான் இருந்தாலும் தமிழ் உன் மருமக தானே அப்படின்னு அவர் சொல்ல, எப்படி தான் உங்களால் இப்படி பேச முடியுதோ அப்படிங்கிறாங்க மீனா. நம்ம பிள்ளை தாங்க இந்த குடும்பத்தோட வாரிசு, அவனுக்கு தாங்க நியாயமாக அந்த பதவி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்ன நடக்க போதோ, கணேசனும் அமுதாவும் ஏற்றி விட முழு நேர வில்லியாவே ஆகிட்டாங்க. அடுத்து என்னென்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல. ஏற்கனவே ஜனாமா மனசை நொறுக்கிட்டாங்க. இன்னும் யார் யார் மனசு என்னென்ன செய்ய போகிறாங்களோ தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.